Hello candidates, CHSL notification வந்திருக்குது. அதுக்கு date of submission of online application 6/11/2020 இருந்து 15/12/2020. Last date time of receipt of online application 15/12 மணி வரையில. Last date for making online fee payment 17/12. அப்புறம் generation of offline challan 19/12. Last date for payment through challan 21/12. Schedule for computer based examination tier 1 12th April 2021 to 27th April 2021. Date of tier 2 examination descriptive paper that will be notified later அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பே ஸ்கேல் எப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு பே லெவல் 2 rupees 19,900 to 63,200. போஸ்டல் அசிஸ்டண்டாக இருந்தால் 25,500 to 81,100. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதே மாதிரி. ஆமாம், அப்புறம் வேக்கன்சி அப்பப்போ டிட்டர்மின் பண்ணப்படும். ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்ஸ் சர்வீஸ்மென், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு உண்டு. ஆமாம், அப்புறம் சில பர்மிசிபிள் டிசபிலிட்டிஸ் உள்ள கேண்டிடேட்ஸுக்கும் எலிஜிபிள் உண்டு. அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 1 arm affected, both legs affected, 1 leg affected, அந்த மாதிரி. இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு 1 leg affected, 1 arm affected, மஸ்குலர் வீக்னஸ். இது என்ன ஃபுல்லாக படிங்க தம்பிகளா. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் அதுவும் 1 arm affected, 1 leg affected. அப்புறம் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதை பற்றி அனெக்ஷர் 15ல பார்க்கலாம். ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் இன் பார்டர் ரோடு BRO. அப்புறம் as the rights persons disabilities is coming to force 19 new categories disabilities such as autism, dwarfism, acid attack victims, muscular dystrophy இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. பிளைண்ட்னஸாக இருந்தால் விஷுவலி ஹேண்டிகேப்ட் சொல்லுவாங்க. டெஃபாக இருந்தால் HH, அந்த மாதிரி ஹியரிங் ஹேண்டிகேப்ட் சொல்கிறாங்க. இதையும் படிச்சுக்கிடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன் சிட்டிசன்ஸ், அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். இந்த காலம் தான் ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட் 18லேருந்து 27 வயசு இருக்கணும். என்னைக்கு? ஆஸ் ஆன் 1st January 2021. அதாவது candidates born before 2/1/1994, அதாவது 2nd January 1994க்கு முன்பாக பிறந்தவர்கள். அப்புறம் 1/1/2003க்கு பிறகு பிறந்தவர்கள் ஜெனரல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அல்ல. தே ஆர் நாட் எலிஜிபிள். ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. தேர் இஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அது எப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 5 வருஷம். அப்படின்னா என்ன பண்ணலாம்? 32 வயசு வரையில் இருக்கலாம். அப்போ இங்கே 94க்கு பதிலாக 2nd January 89ன்னு போட்டுக்கலாம். 1989. ஓபிசிக்கு 3 வருஷம், 30 வயசு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? 2/1/1997க்கு அப்புறம் இல்லை 91க்கு அப்புறம்னு போட்டுக்கலாம். அது மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 10 years, ஓபிசிக்கு 13, SC STக்கு 15, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ். இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு நல்லா படிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக நான் படிக்கல, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க? டேட் ஆஃப் பர்த் ஃபில்டு பை கேண்டிடேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மெட்ரிகுலேஷன் செகண்டரி சர்டிஃபிகேட் வில் பி அக்செப்டட் பை த கமிஷன். அதாவது நீங்கள் SSCயில் என்ன இருக்குதோ அந்த இது கரெக்டாக எடுத்துப்பாங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் சர்வீஸ்மென்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க.
அது நிறைய பேர் இருக்காது, கொஞ்சம் பேர் தான், பார்த்துக்கங்க. Process of certification and format of certificates. Candidates who wish to be considered against reserved vacancies அது ரெக்விசைட், அது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த ஃபார்ம்லாம் வாங்கணும், அதுக்கு அனெக்ஷர்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் காம்பன்சேட்டரி அசிஸ்டன்ஸ் ஸ்கிரைபுக்கு அது எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா எல்டிசி ஜேஎஸ்சிஏ பிஏ எஸ்சிஏ டியூஓக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் from a recognized board as on 1st January 2021. அது போல பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமா டேட் தான், 1st January 2021ல நீங்க +2 பாஸ் பண்ணியிருக்கணும். Application must be submitted only online mode. ssc.nic.in. முதல் முறையாக இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண போறவங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் தப்பா ஃபில்அப் பண்றீங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, அதுல பிள்ளைங்கள்லாம் தவறுதலா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்ல டிகிரி வரையில் படிச்சவங்களுக்கு தான் எலிஜிபிள்னு சொல்லி இருக்குது. அது தெரியாம 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தமிழ் படிச்சவங்கலாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. அப்புறம் நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ்ல டேட் ஆஃப் பர்த் ஒரு நாள் டேட்டா தப்பா போட்டா எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால தம்பிகளா நல்லா நீங்க என்ன பண்ணணும், விவரம் தெரிந்தவர்கள் மூலமாக சரியாக ஃபில்அப் செய்ய வேண்டும். ஃபில்அப் செஞ்ச பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்து சரியா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிட்டு அப்புறம் சப்மிட் பண்ண வேண்டும். திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் கிராஸ் செக் thoroughly before posting. For example, in Tamil Nadu Pollution Control Board, what happened? Candidates who are not eligible have applied. For example, those who have not studied the essential degree, they have applied. Now they are crying. Candidates have wrongly posted as PSTM, that is Tamil medium, though they are not eligible for that. So don't do such mistakes. No correction can be made after the application has been submitted. அதனால ஒரு முறைக்கு 2 முறை நல்ல கவனமா பார்த்து டிசைட் பண்ண வேண்டும், அப்புறம்தான் சப்மிட் பண்ணணும். போட்டோகிராஃப் அதை பத்தி இன்னொரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, 3 மாசத்துக்குள்ள எடுத்த மாதிரி இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ 100 rupeesனு போட்டிருக்காங்க. Women candidates belonging to scheduled caste, scheduled tribe, person disability, ex-servicemen eligible for reservation or exempted from payment of fee. அவங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஃபீஸ் கேன் பி பெய்டு த்ரூ BHIM UPI. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இது எனக்கு அவ்வளவா விவரமா தெரியாது. ஒரு முறைக்கு 2 முறை நன்னா படிச்சு தெரிந்து கொள்ளுங்கள். சென்டர்ஸ் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாடு பொறுத்த வரையில பார்த்தோம்னா இங்க போட்டிருக்குதுப்பா. தமிழ்நாடுல புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் நடக்குது. ஹைதராபாத், கரீம்நகர், வாரங்கல். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட். இதெல்லாம் எங்க வரும்? ரீஜனல் டைரக்டர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், EVK சம்பத், சென்னை 6. ஸோ இங்க வருது. ஸோ எல்லாரும் நல்லா கவனிச்சமா படிச்சுக்கோங்க. இதுல முக்கியமா சொல்லிட்டாங்க, no request for change of center will be considered. Okay. Scheme of examination என்னன்னாக்க, first there will be tier 1 examination, then tier 2 examination, and thereafter for some data entry operator etc. you may have skill test, typing test also. அப்புறம் that no provision for re-evaluation. First time computer based examination என்னன்னாக்க
English language, basic knowledge, number of questions 25, maximum marks 50 marks. அப்புறம் general intelligence 25 questions 50 marks. Quantitative aptitude, basic arithmetic skill 25-50. General awareness 25 questions 50 marks. Total time 60 minutes. அதாவது பேங்க் ப்ரிலிமினரி டெஸ்ட் மாதிரி தான். அப்புறம் அதுக்கு ஸ்கிரைப் இருக்கிறவங்களுக்கு 20 நிமிஷம் கூட கொடுப்பாங்க. Tier 1 examination will consist of objective type multiple choice questions, English and Hindi. Negative marking வந்து பேங்க்ல 0.25, இங்க வந்து 0.5. very important. So tentative answer key கொடுப்பேன்னு சொல்றாங்க. Indicative syllabus, English வந்து spot the error, fill in the blanks, synonyms, homonyms, antonyms, spellings, detecting misspelled words, idioms and phrases, one word substitution, improvement of sentences, active voice, passive voice, conversion into direct, indirect narration, shuffling of sentence parts, shuffling of passage, close passage, இதெல்லாம் general intelligence, இதெல்லாம் that is analogy, space orientation, semantic classification, Venn diagram, number நல்லா பூரா படிச்சுக்கங்க. quantitative aptitude, number system, arithmetical operation, algebra. பேங்கை விட கஷ்டம் geometry, mensuration, trigonometry, statistical charts. general awareness பேங்கை விட கஷ்டம். எல்லாம் கேட்குறாங்க. history, culture, geography, economic, general policy, scientific research, everything. visually handicapped peopleக்கு மேப் இருக்காது, கிராஃப் இருக்காது, டயக்ராம் இருக்காது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்காது. டயர் 1 பாஸ் பண்ணியவர்கள் டயர் 2க்கு போவீங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் of 100 marks. அது mode of duration, descriptive paper will be for 1 hour. Extra 20 minutes for handicapped people. பேப்பர்ல என்ன இருக்குன்னா writing of essay, letter, application, précis. essay, letter, application, précis. minimum qualifying marks tier 2 la descriptive paper la minimum mark 33 mark. the paper English லியும் எழுதலாம், ஹிந்திலியும் எழுதலாம். tier 3 வந்து skill test, typing test for shortlisted candidates. இதை படிச்சுக்கோங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு என்ன இருக்கு பார்த்துக்கோங்க. இது பாருங்க, மொத்தம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 63 பக்கம் இருக்குது. நான் முக்கியமான பக்கங்கள் மட்டும் உங்களுக்கு படிச்சு காமிச்சிருக்கேன். I have read only important pages. Please go through this application thoroughly. Get the application filled in, signature, etc., photograph, scan, you have to scan and all that. All those things, do it carefully. Please go through this thoroughly. Okay? What I will do, I will give this link you can download from ssc.nic.in. even otherwise I will give a link for this, and I will also you have my email ID in the YouTube itself description. So if you have any doubts you can write. So SSC CHSL, it's a very good job. That is for central government job. 18 to 27 or 30 years or 32 years depending on SC/ST, you can apply. Okay, please take care. Anna, the paper is slightly tougher than bank also, but best wishes. Thank you.
I have not read completely all the pages. I request you to go through the other pages. There are 63 pages. फुल्ला पढ़िचु पार्कणम. आप लोग पूरा इसको पढ़ना है जी. हमने एक बार आपको 14 पेज तक पढ़ लिया. इसका बाद में क्या सर्टिफिकेट फॉर्मेट आता है, ये आता है, वो आता है, ये सबको अब देख लीजिएगा. ठीक है, गुड. Now let me repeat the essential points. This is for CHSL SSC. Last date 15/12. 15/12. Examination 12th April. First tier, second tier. And age 18 to 27. Relaxation for OBC, scheduled caste, scheduled tribe. Then physically handicapped. Then tier 1 test consists similar to bank examination, only 1 hour, but different questions. That is, I will tell you, you have general awareness and also max reasoning kadayadu. It is called as general intelligence. This is the thing: English, general intelligence, quantitative aptitude, general awareness. Full syllabus is given here. Please go through that. Okay, best wishes. Thank you.